வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 8வது பே கமிஷனை பற்றி ஒரு அப்டேட் லெட்டர் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த லெட்டர் வந்து எதற்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷினரியோட செக்ரட்டரிக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 8வது பே கமிஷன் படி ஸ்டாஃப் சைட்லேருந்து 8வது பே கமிஷன் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கான உங்களுக்கு ஏதாவது வந்து கருத்து இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிஎம்க்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பிஜிஎன் பென்ஷனர்லேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ அதுக்கு வந்து இப்போ ஜேசிஎம் வந்து ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு விதமான பாயிண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 8th பே கமிஷன், எஃப்எம்ஏ, டிஏடிஆர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கருத்துக்கள் வந்து பேசியிருக்காங்க. என்னெல்லாம் இது வரைக்கும் கிடைக்காது இருக்கோ அதை பற்றியும் வந்து பேசியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுறவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் கிடைக்காது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தோம் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு பென்ஷன் சம்மந்தமாக எதனாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலிமா அந்த ப்ராப்ளத்தை வந்து தீர்த்துக்கலாம். ஸோ வாங்க அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரியோட செக்ரட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவகோபால் மிஸ்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஸோ இதில் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டோட அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க ஏல. ஸோ எந்தெந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எப்படியெல்லாம் இதில் வந்து யாருக்கு கொடுக்கணும், அதே போல் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுறவங்களுக்கு வந்து இது இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் நான் இண்டஸ்ட்ரியலாக இருக்காங்க. அதே போல் பர்சனல் பிலாங் ஆல் இந்தியன் சர்வீஸில் இருக்கவங்க, பர்சனல் பிலாங்கிங் டு தி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ். ஸோ தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் வந்து தனியாக எங்கேயும் பென்ஷனர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. ஸோ இதில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. ஏன்னா எம்ப்ளாயிஸ்ன்னு வரும்போதே அவங்க பென்ஷன் ரிவிஷன் ஆகும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனருக்குமே அது வந்து ரிவிஷன் ஆகும். ஸோ இங்கே வந்து பென்ஷனர்னு சொல்லிட்டு எதுலையுமே மென்ஷன் பண்ணல. இங்கே 9 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 9 பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் பேசியிருக்காங்க தவிர இங்கே பென்ஷனர்னு சொல்லிட்டு எதுவுமே மென்ஷன் ஆகலை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏ பாயிண்டில் இந்த பே ஸ்ட்ரக்சரும் சரி, அதே போல் அலோன்ஸும் அதை சார்ந்திருக்கிற பெனிஃபிட்ஸும் சரி, அதே போல் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் என்ன இருக்கோ, பென்ஷன், கிராஜுவிட்டி அண்ட் அதர் டெர்மினல் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த எம்ப்ளாயிஸுக்கு அது சார்ந்து வரும். ஸோ இதுதான் நம்ம சொன்னது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுறவங்களுக்கு எம்ப்ளாயிஸ்க்கு என்ன கிடைக்குமோ பென்ஷனில், ஸோ அந்த பெனிஃபிட்டு அதை ஒத்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனருக்குமே அது வந்து ரிவிஷன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் டாக் சேவா கொடுத்துருக்காங்க. இந்த டாக் சேவா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராமின் டாக் சேவான்றது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டல் சர்வீஸில் வேலை பண்ணுறவங்களும் இதில் வந்து மென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம பி பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காம்பன்சேஷன் ரிவிஷன் வந்து 1/1/2026 சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இந்த 8th பே கமிஷன் வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஸோ அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏல வந்து எத்தனை பேர் வந்து, அதாவது எந்தெந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த 1/1/2026 இது வந்து கிடைக்கணும். ஸோ சி பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 8th பே கமிஷனுக்கான சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோ, இதுக்கு முன்னாடி பே அண்ட் ஃபிக்ஸேஷனுக்கு என்ன மினிமம் வேஜ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுபடியோ, இல்லை டாக்டர் அக்ட்ராய் ஃபார்முலா படி என்ன வந்து நீங்கள் கொடுக்கணுமோ அதை வந்து நீங்கள் கொடுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு ஃபேமிலி யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.6 வந்து அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது கமிட்டி. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் இந்த 2019 நோஷனல் மினிமம் வேஜ் பாலிசி படி லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து என்ன நாங்கள் வந்து கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ ஸோ அதுபடி நீங்கள் இந்த 8th பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சி பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8வது பே கமிஷனில் நான் யூசிபிள் பே ஸ்கேல்னு ஒரு சில பே ஸ்கேல் எல்லாம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 2 ஓடையும், லெவல் 3 வந்து லெவல் 4 கூடயும், அதே போல் லெவல் 5 வந்து லெவல் 6 வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8வது பே கமிஷனில் நீங்கள் இதை நான் யூசிபிள் பே ஸ்கேலை வந்து மெர்ஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டி பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஈல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபியோட அந்த ஸ்கீமில் ரெக்கமெண்டேஷன் மினிமம் 5 ப்ரொமோஷன் இன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அதை அந்த ஸ்ட்ரக்சருக்கான அந்த எம்ஏசிபி ப்ரொமோஷனுக்கான அந்த பாயிண்ட்டை வந்து இ பாயிண்டில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் சரி அதே போல் பென்ஷனருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேங்ஷன் ஆன உடனே வந்து அந்த இன்டர்ம் ரிலீஃப் வந்து இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் சரி பென்ஷனருக்கும் சரி அது வந்து சரியான முறையில் டைமில் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உதாரணமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏ, ஸோ டிஏவும் சரி டிஆரும் சரி பார்த்தீங்கன்னாக்கா இமிடியேட்டாக எப்போ வந்து அது கிடைக்கணுமோ அந்த டேட்லேயே வந்து அது பே அண்ட் பென்ஷனை கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மர்ஜ் ஆகிட்டு அந்த பெனிஃபிட் வந்து உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜனவரியில் கிடைக்க வந்தது எப்படியா இருந்தாலும் ஏப்ரல் மே கிட்ட போயிடுது. ஸோ ஜூலையில் கிடைக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் நவம்பர் வரைக்கும் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ லேட் ஆகாமல் எந்த டேட்டில் வந்து கிடைக்கணுமோ அந்த டேட்லேருந்தே அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அதோட பாயிண்ட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 7th பே கமிஷன் அமௌன்ஸில் ஸ்டாஃப் சைடில் வந்து ரைஸ் பண்ண அந்த கமிட்டி மீட்டிங்கில் ஜேசிஎம் என்ன சொன்னாங்களோ ஸோ அதையும் வந்து நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கிராஜுவேட்டி ரிட்டையர்மெண்ட் டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டி ஃபேமிலி பென்ஷன் ரீஸ்டோரேஷன் கம்யூனிட்டி போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 வருஷமாக வந்து பண்ணணும், அதுக்கும் வந்து நீங்கள் இங்கே பேசணும், அதை ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமிட்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் அண்டர் சிசிஎஸ் 1972 படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1/1/2004 அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து அதாவது என்பிஎஸ்ல கொண்டு வந்ததை வந்து மாற்றி யூபிஎஸ்ஸை வந்து அதாவது பென்ஷன் ஸ்கீமில் கொண்டு வரணும், நான் கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஃப்எம்ஏ அண்ட் சிஜிஎஸ் இசிஹெச்எஸ்எஸ் சிஜிஎஸ்எஸ் இந்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயிஸ்க்கு அதே போல் பென்ஷனர் இன்க்ளூடிங் போஸ்டல் பென்ஷனருக்கும் இது வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் வந்து ஹாஸ்டல் சப்சிடி போஸ்ட் கிராஜுவேட் லெவலுக்கு வந்து லெவல் வரைக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2013 என்ன விலைவாசியோ அதை வச்சு தான் இப்போ வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2023, 24, 25 வந்து இன்னும் அது வந்து அப்டேட் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் ஆஃப் ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலோன்சஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மற்ற பாயிண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு வந்து என்ன குறையாக இருக்குது என்ன வந்து அதை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக இங்கே டிஃபென்ஸ் சிவிலியன் எம்ப்ளாயிஸ் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் டிஃபென்ஸ் அந்த ஆர்மர்டு ஃபோர்ஸஸ் பற்றி இங்கே வந்து எதுவுமே பேசலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ் சிவிலியன் எம்ப்ளாயிஸ் இன்வால்வ் இன் மேனுஃபேக்சரிங் ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் கெமிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் ஆசிட் எக்ஸெட்ரா இது வந்து இங்கே பேசியிருக்காங்க. ஆனால் அது வந்து யார் உபயோகிக்கிறாங்களோ அவங்கள பற்றி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பாயிண்ட்டுமே வரல. இங்கே வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி அதாவது டிஃபென்ஸில் இப்போ வேலை பண்ணுறவங்களும் சரி அதை சார்ந்திருக்கிற பென்ஷனருக்கு சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எந்த பாயிண்ட்டுமே வந்து பண்ணலை. ஸோ இந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா எம்ப்ளாயிஸ் பற்றி பேசியிருக்காங்க தவிர இதில் டிஃபென்ஸ் பற்றி இன்க்ளூடாக டிஃபென்ஸில் இந்த ப்ராப்ளம் இருக்குது இல்லை டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு வந்து இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறிப்பிட்டு வந்து மென்ஷன் பண்ணலை. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இதுக்கு வந்து கருத்துக்கள் எல்லாம் முன்வைப்பாங்களா இல்லை இதை அப்படியே விடுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. எந்த விதமான அப்டேட் வந்தாலும் சரி 8th பே கமிஷனை பற்றி ஸோ அது உடனே உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறது நம்ம முயற்சி பண்ணுவோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரன்ஸோடு தான் சொல்லுவோமே தவிர எந்த விதமான பொய்யான தகவலும் உங்களுக்கு வந்து சொல்லி உங்களோட ஆசையை தூண்டி அதுக்கு வந்து ஏமாற்றம் அடைகிற மாதிரி நம்மளோட சேனலில் வந்து எந்த ஒரு வீடியோவும் வராது. ஸோ அதனால் எந்த ஒரு அப்டேட்டும் ரெஃபரன்ஸோட இந்த மாதிரி லெட்டர் வந்து அப்டேட் ஆகுது இல்லை லெட்டர் இஷ்யூ ஆகுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே உங்களுக்கு பேசுவோம். அந்த லெட்டரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ லெட்டர் வேணுன்றவங்க நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டு அங்கேருந்து என்ன வீடியோ போடுறோமோ அந்த வீடியோவோட ரெஃபரன்ஸ் லெட்டரெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.